ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்று நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் நாம் பார்க்க போவது திருச்சிறுபுலியூர் என்ற 24வது திவ்ய தேசம். திருமங்கையாழ்வாரால் மட்டும் ஒரே ஒரு பதிகம் மூலம் இந்த திவ்ய தேசம் பாடல் பெற்றுள்ளது. சிறுபுலியூர் என்பது ஊரின் பெயர், சலசயனம் என்பது கோயிலின் பெயர். எனவே ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலும் இரண்டையுமே குறிப்பிட்டுள்ளார். முதலில் ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். வியாக்ரபாதர் என்ற முனிவர் சிவனை நினைத்து தவம் இருந்தார். இவருடைய பெயரே வியாக்ரபாதர் என்று உள்ளது. வியாக்ரம் என்றால் புலி, பாதர் என்றால் புலிக்கால்களை உடையவர் என்று பொருள். இவர் தினமும் சிவனுக்கு விடியற்காலையில் பூக்கள் சேர்ப்பதற்காக புலிக்கால்களையும் கைகளையும் கண்களையும் பெற்று சிவபெருமானுக்கு சேவை செய்து வந்தார். ஒரு சிறிய டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புலிக்கால்களா, கால்கள் மட்டுமா, கைகளுமா என்ற ஒரு கேள்வி எழும். இரண்டுமே என்று கொள்வதில் தவறில்லை. ஏனெனில் இவர் புலிக்கால்கள் வேண்டும் என்று கேட்டிருந்தால் இவருக்கு 4 கால்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர் மனிதனாகியால் 2 கால்கள் 2 கைகள் இருப்பதால் எல்லாவற்றையுமே புலிக்கால்களும் புலிக்கைகளும் போல் இருந்தன என்று அர்த்தம் கொள்ளலாம். அதில் தவறில்லை. இவர் சிவனிடம் முக்தி வேண்டுகின்றார். சிவபெருமான் இவரிடம் இந்த தலத்திற்கு, அதாவது சிறுபுலியூருக்கு வந்து எம்பெருமானை வேண்டினால் மட்டுமே முக்தி கிடைக்கும் என்று கூறுகின்றார். அப்படியே சிவனுடைய ஆணைப்படி வியாக்ரபாதரும் இந்த தலத்தில் வந்து எம்பெருமானை நோக்கி தவம் இருந்து அவரை வணங்கி அவர் மூலம் வைகுந்தம் அடைந்ததால் இந்த ஊருக்கு இவர் பெயரே ஏற்பட்டது. அதாவது சிறு புலியூர் என்ற பெயரே ஏற்பட்டது. சலசயனம் என்று பாசுரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சலசயனம் என்பது ஜலசயனம் என்ற வடமொழி சொல்லின் திரிவு. இங்கே பெருமாள் புஜங்க சயனமாக இருப்பதால் ஆதிசேஷனை சலசயனம் என்று அழைப்பதால் இந்த தலம் சலசயனம் என்று அழைக்கப்பெற்றது. இந்த பதிகத்திலே ஆழ்வார் இரண்டையும் குறிப்பிட்டுள்ளார். பெருமாளுடைய திருநாமத்தையும் ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே தாயாருடைய திருநாமத்துடன் சேர்த்து குறிப்பிட்டுள்ளார். பெருமாளுடைய திருநாமம் அருமா கடல் என்று ஆழ்வார் அருளி செய்தார். காலப்போக்கில் இது அருள் மா கடல் என்று மாறியிருக்கலாம் என்று தோன்றுகின்றது. மேலும் இந்த பாசுரத்திலே தாயாருடைய திருநாமத்தை திருமாமகள் என்றே ஆழ்வார் அழைத்ததால் அந்த பெயரே தாயாருக்கும் நிலைத்துவிட்டது. ஒரே ஒரு பாசுரம் இந்த பதிகத்திலிருந்து இப்பொழுது பார்க்கலாம். கருமாமுகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிறவுருவா நினதுருவா திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உரதடியே சரணாமே. அடுத்தது நாம் 25வது திவ்ய தேசத்தையும் பார்த்து விடலாம். திரு தலைச்சங்க நான்மதியம் என்ற 25வது திவ்ய தேசம். திருமங்கையாழ்வாரால் மட்டும் ஒரே ஒரு பாசுரம் மற்றும் ஒரு மடல் கன்னி மூலம் மங்களாசாசனம் பெற்ற ஸ்தலம் இது. முதலில் ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். தேவகுருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரையிடம் சந்திரன் முறை தவறி நடந்து கொண்டார். அதனால் சந்திரனுக்கு தேவகுரு பிரகஸ்பதி சாபமிடுகின்றார். அந்த சாபத்தை போக்குவதற்காக சந்திரன் இந்த தலத்திற்கு வந்து தவம் செய்ய இந்த தலத்திலேயே நீராடி பெருமாளிடம் வேண்ட பெருமாள் அவனுடைய சாபத்தை தீர்த்து வைக்கின்றார். மேலும் சந்திரனுடைய விருப்பத்திற்கு இணங்கவே சந்திரனையே தன் தலையில் வைத்து காட்சியளிக்கின்றார் எம்பெருமாள். இதனால் எம்பெருமானுடைய திருநாமம்
நான்மதிய பெருமாள். இவ்வூருக்கும் தலைச்சங்க நான்மதியம் என்று பெயர்கள் ஏற்பட்டன. சந்திரன் தன் சாபம் தீர திருவரங்கம், திரு இந்தளூர் சென்று வழிபட்டதாகவும், பின்னர் இந்த கோவிலுக்கு வந்து இந்த திருக்குளத்தில் நீராடிய பின் தன் சாபம் நீங்க பெற்றதாகவும் தலவரலாறு கூறுகின்றது. வேறு ஒரு சிலர் சந்திரன் 2-3 முறை சாபங்கள் பெற்றதாகவும், ஒவ்வொரு முறையும் ஒரு தலத்திற்கு சென்று சாபம் நீங்க பெற்றதாகவும் கூறுவர். பொதுவாக பிரம்மாண்ட புராணத்தில் திவ்ய தேசங்கள் பற்றிய விவரங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஊரின் பெயர், இதற்கான சரித்திரம், இது இருக்கும் இடம் பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் அவ்வளவாக குறிப்புகள் இல்லை. ஆனால் பழைய தமிழ் இலக்கியங்களில் இவ்வூரை பற்றி பல மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. இந்த ஒரே பாசுரத்திற்கு போவதற்கு முன் 3 சிறு விஷயங்கள். ஒரே ஒரு பாசுரம் மூலம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருந்தாலும் இப்பெருமானுக்கு வாழ்த்து பாடலாக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து முதல் பாசுரத்தை கார்மேனி செங்கண் கதிர் மதியம் என்று ஆண்டாள் குறிப்பிட்டதை இந்த பெருமானுக்கு இட்ட வாழ்த்து பாடலாக சிலர் கூறுகின்றனர். இக்கோயிலிலும் கதிர்மதியம் பாசுரத்தையும் சொல்கின்றனர். இரண்டாவது விஷயம், இந்த ஸ்தலத்திலே நம்முடைய மனதிற்கு தேவதையான சந்திரனின் சாபம் தீர்ந்தது. அதனால் மன அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்களும் சந்திர தோஷம் உள்ளவர்களும் இந்த பெருமானை வணங்கினால் அவை தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. கடைசியாக இந்த க்ஷேத்திரம் தலைச்சங்க நான்மதியம் என்று ஆழ்வார்களால் கூறப்பட்டாலும் இன்று இந்த ஸ்தலத்தினுடைய பெயர் தலைச்சங்காடு என்று உள்ளது. ஒரு காலத்தில் காடாக இருந்திருக்க வேண்டும். 108 திவ்ய தேசங்களில் இன்று காடு என்று அழைக்கப்படும் திவ்ய தேசம் இந்த தலம் மட்டும்தான். முதலில் பாசுரத்தை பார்க்கலாம், பின்னர் இந்த ஸ்தலத்தை பற்றி சில வரலாறுகளை பார்க்கலாம். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் திருக்கண்ணபுரத்தை வர்ணிக்க துவங்குகின்றார். கண்ணார் கண்ணபுரம் என்று துவங்குகின்றார். அதாவது கண்ணுக்கு அழகான திருக்கண்ணபுரத்தை பார்ப்பவர்கள் வேறு எந்த திவ்ய தேசத்தையும் பார்க்க மாட்டார்கள் என்று கருத்து தோன்ற கண்ணார் கண்ணபுரம் என்று துவங்கினார். என்ன நடந்ததோ தெரியாது, ஆழ்வாருக்கு உடனே சிங்கப்பிரான் நினைவு ஞாபகத்திற்கு வருகின்றது. உடனே திருக்கடிகையும், அதாவது ஷோலிங்கரும் இதை போன்ற அழகு என்று கூறுகின்றார். அதன் பின்னர் சிங்கப்பிரானை நினைத்த உடனேயே ஆழ்வாருக்கு அடுத்து தலைச்சங்க நான்மதிய பெருமானுடைய அழகு நினைவுக்கு வர இந்த ஸ்தலத்து எம்பெருமான் திருக்கண்ணபுரம், திருக்கடிகை ஆகிய ஸ்தலங்களில் உள்ள எம்பெருமான்களையும் விட மிக அழகு என்று குறிப்பிடுவது போல தேவர்களும் விரும்பும் நான்மதி என்று பாசுரத்தில் சொல்லுகின்றார். இந்த தொடருக்கு விளக்கம் அளிக்கின்ற பெரியவாச்சான் பிள்ளை, வைகுண்டத்தில் நித்தியசூரிகளால் அனுபவிக்கப்படும் எம்பெருமான் இந்த தலத்தில் எல்லோராலும் அனுபவிக்கப்பெறும்படி எளிமையானவனாக இருக்கின்றான். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கமேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணாரக் கண்டு கொண்டு கழிக்கின்றதிங்கென்று கொலோ. அடியன்தாசன் அடுத்த திவ்ய தேசம் ஆன திரு இந்தளூரை அடுத்த பதிகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.